இந்தியாவில் முதலாக டாக்டர் சுப்புராயன் அவர்கள் தலைமையில் அமைந்த அரசுதான் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியலின மக்களுக்கும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றியது. 1927 டாக்டர் சுப்புராயன் அமைச்சரவையில் அங்கம் வகித்த முத்தையா முதலியார் தான் அரசாணை நிறைவேற அடித்தளம் அமைத்தவர். ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வந்த இடஒதுக்கீடு நமது அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு மூலம் ரத்து செய்தது. அதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றமும் இடஒதுக்கீடு ரத்து தீர்ப்பை உறுதி செய்தது. இதன் விளைவாக சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டிற்காக அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் வேண்டி ஒரு மசோதா ஒன்றை நிறைவேற்றியது. அன்றைய முதல்வர் திரு குமாரசாமி ராஜா அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்காக முதல் திருத்தம் கோரி நிறைவேற்றப்பட்ட மசோதாவை தாக்கல் செய்தார். பாராளுமன்றத்தில் கடுமையான விவாதத்திற்கு பிறகு 1951 ஆண்டில் முதல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் இடஒதுக்கீட்டிற்காகத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் நமது சென்னை மாகாணத்தில் திரு குமாரசாமி ராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட்ட காங்கிரஸ் அரசு பட்டியலின மக்களுக்கு 16%, பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, ஆக மொத்தம் 41% என அரசாணை பிறப்பித்து இந்தியாவிற்கு வழிகாட்டியது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கோரி அடிக்கற்களாக முடியும் என்ற சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்திய நாட்டின் விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சிக்கு வித்திட்ட அன்றைய முதல்வர் திரு குமாரசாமி ராஜா, அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டிற்காக முதல் திருத்தம் கோரி இலகுவான ஆக்கப்பூர்வமான முறையில் அழுத்தம் கொடுத்த திரு காமராஜ் ஆகியோர்களை நெஞ்சில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.